இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னா, வெற்றி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாரி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றான். ஸோ அவங்க அம்மாவும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. "ஆனா நீ இவ்ளோ பண்ணதே வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நானும் உன்ன வந்து படிக்க வச்சிருந்தேன் அப்படின்னா, நீயும் வந்து ஒரு செஃப்பா வந்து இருந்திருப்ப. என்னால தான் நீ வந்து இந்த நிலைமைக்கு இருக்க அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா வெற்றி வந்து "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, விடும்மா, அதெல்லாம் ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்தி ஃபோன வச்சுடுறான். நெக்ஸ்ட் பாண்டி வெற்றிய பார்த்தோனே, வெற்றியோட மூஞ்சிய பார்த்துட்டு, "டேய் டேய் இப்படி மட்டும் மூஞ்சிய வைக்காதடா, பார்க்கவே முடியல, பார்க்க சகிக்கவே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட்லயே உன்ன வந்து தொரத்திடலான்னு இருந்தாங்க. ஆனா நீ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு சூப்பரான ஒரு லஞ்ச், அதுவும் செம்மையான பிரியாணி. அந்த ரெசார்ட்டே வந்து உன் பிரியாணி பத்தி தான் பேசிச்சு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரியாணி. நீ டின்னர்ல தானே தோத்து போன. நீ பிரேக்ஃபாஸ்ட்டும், லஞ்சையும் அசத்திட்டல்ல. ஸோ என்ன ஃபைனல்ல டின்னர வந்து சொதப்பிட்ட. இட்ஸ் ஓகேடா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அவன வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறமா பாண்டி என்ன சொல்றான் அப்படின்னா, "அது வந்து நெடுமாறன் சாரோட கோட்டடா. அதுல உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உள்ள கிச்சன்ல வந்து சமைக்க விட்டுருக்காரு அப்படின்னாலே, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நீ நல்லா சமைச்சிருக்க அப்படிங்கிற விஷயத்தினாலலாம் வந்து உன்ன விடல. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நல்லா சமைக்கிறவன் எல்லாரும் செஃப் ஆயிட முடியாது இல்லையா? ஏதோ உன்ன உள்ள அனுப்பி எல்லாருக்கும் ஒரு மெசேஜ சொன்ன மாரி தான் எனக்கு என்னமோ தெரியுது. மத்தபடி நீ என்னமோ நல்லா சமைச்சேங்கிறதுனாலலாம் உள்ள அவர் வந்து உன்ன விடல" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு வெற்றியும் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். ஆ பாண்டி வந்து "எனக்கு வந்து இந்த மாரி ட்ரீட் குடுடா, பார்ட்டி குடு. ஸோ நல்ல சாப்பாட எனக்கு வாங்கி குடு" அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா என்னதான் வந்து எல்லாரும் மோட்டிவேஷன் பண்ணாலுமே வந்து வெற்றியோட மூஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே டல்லா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஸ்வர்யா வந்து பாடுற மாரி காட்டுறாங்க. அவ வந்து எப்பயுமே பிராக்டிஸ் பண்ணுவாள்ல, ஸோ அதெல்லாம் காட்டுறாங்க. அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன்ல ஐஸ்வர்யா வந்து குக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செஃப் ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா? சீனியர் செஃப் அவங்க வந்து ஐஸ்வர்யாவ கூப்பிடுறாங்க. இந்த மாரி "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யா "நான் வேலையா இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. "இல்ல, இல்ல இங்க வா, உனக்கு ஒண்ணு காட்டுறேன்" அப்படிங்கிற மாரி. கையில பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அட்டை மாரி வந்து ஒரு 5, 6 அட்டை மாரி வச்சிருக்கா கையில. ஸோ எடுத்துட்டு வந்து இந்த மாரி ஐஸ்வர்யாட்ட என்ன சொல்றா அப்படின்னா, "நேத்து வந்து இந்த ஃபாரினர் கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான ரிவ்யூ குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரியாணிக்கு வந்து பயங்கரமா வந்து விளாக்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் வந்து ப்ரீ ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரியாணிக்கு அவ்ளோ மவுஸ் இருக்கு. பிரியாணி சாப்பிட்ட எல்லா கெஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டாங்க" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஐஸ்வர்யாவும் இத கேட்டோனே ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயும் ஒரு போர்டுல வந்து நெடுமாறன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல போர்டுல எழுதியிருப்பாங்க. நேத்து நம்ம வெற்றி தான் வந்து செஃப் அப்படிங்கிறதுனால, நம்ம வெற்றி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு அந்த பேர அழிச்சிட்டு வந்து அகைன் வந்து நெடுமாறன் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு போடுறாங்க. இப்போ வந்து அந்த கிரேஸ் இருக்காங்க இல்லையா? அந்த சீனியர் செஃப் அவங்க வந்து ஓடி வந்து இந்த மாரி ஜான் கிட்ட எல்லாருமே வந்து பிரியாணி தான் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஜான் கிட்ட சொன்னோனே, ஜான் செம்மையா கோவப்பட்டு கத்துறாரு. "அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுங்க. நம்ம கெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபுட் வந்து அவைலபிளா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. இதனால மத்த செஃப்லாம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம அவங்கவங்க அவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வெற்றி வந்து ஒரு கெஸ்ட் கிட்ட வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கான். ஏதோ வாட்டர் பாட்டில் மூடி சரியா மூடி குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்கிறத ஸ்ரீநிதி வந்து தூரமா நின்னு பார்க்குறா. ரொம்பவே ஃபீல் பண்றா. ஏன்னா வெற்றி மேலயும் வந்து அவளுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. நெக்ஸ்ட் ஸ்ரீநிதி வந்து அட்வைஸ் பண்றா. "நீ இனிமே தான் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் நீ வந்து கண்டுக்காத" அப்படிங்கிற மாரி சொல்றா. நெக்ஸ்ட் ஐஸும் அந்த பக்கம் வரா. அப்ப ஸ்ரீநிதி இந்த மாரி வந்து "இன்னைக்கும் சொதப்பிட்டான்டி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வெற்றிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. "அவன் ரொம்ப பாவம்" அப்படிங்கிற மாரி. நெக்ஸ்ட் ரியாவும் ராஜனும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ரியா வந்து ராஜன் கிட்ட ரொம்பவே பிலாஃபிஸியா பேசிட்டு இருக்கா. உடனே அதுக்கு ராஜன் சொல்றான், "என்ன கடற்கரையெல்லாம் பார்த்தானோ உனக்கு இந்த மாரி பேசுறதுக்கு தோணுதா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து ராஜன் வந்து அந்த பக்கம் கடலை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா டக்குன்னு வந்து ரியா வந்து மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறா. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல வந்து ரியாவ வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணா கிச்சன்ல காட்டுறாங்க. வெற்றி வந்து எப்பயும் போல அவனோட ஆர்டர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து நிக்கிறான். அப்போ கரெக்ட்டா விக்கி வந்து பார்த்துட்டு, இந்த மாரி வந்திருக்காரு பாரு வெற்றி. ஓ! சரி, சரி. நேத்து நம்மளுக்கு ஒரு நாள் செஃப்பா இருந்தான்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து வெற்றிய வந்து டீஸ் பண்றான். டிஷ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நக்கி பார்த்துட்டு சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு வெற்றி ரொம்பவே அப்செட் ஆகி அப்படியே நிக்கிறான். இத பார்த்த ஐஸுக்கு செம்மையா கோவம் வருது. அங்கருந்து வேகமா வந்து விக்கிய புடிச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கா. ஐஸ் வந்து என்ன சொல்றான்னா, நேத்து ஒரு நாள் வந்து
வெற்றி சமைச்சது நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டா வந்திருக்காது. ஸோ வெற்றி அவ்வளோ பெஸ்ட்டா வந்து குடுத்துருந்தான். நீ செஃப்பா இருந்தா கூட இந்த அளவுக்கு பெஸ்ட்டா வந்து அவன மாரி குடுத்துருக்க முடியாது அப்படின்னு அடிச்சு சொல்றா. அது மட்டும் இல்லாம நானும் வேணியும் 5 நாளைக்கு வந்து கிச்சன்ல இல்லாதப்போ நீ கிரேஸ் மேடம் கிட்ட போய் பம்முனதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எல்லாம் செஃப்னு வந்துட்டு இவனை சொல்ல வந்துடுற. நீ அடுத்தவங்கள கேவலப்படுத்துற, நான் உன்னை கேவலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கரமா பிடிச்சி திட்டி விட்டுருவாங்க. விக்கியும் வந்து எதுவும் பேசாம கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணா அடுத்து ரியா வந்து மயங்கி விழுந்ததுனால ராஜன் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிருப்பார் இல்லையா? ஸோ அப்போ வந்து டாக்டர் வந்து உள்ள ஏதோ பார்த்துட்டு இருக்கிறத ராஜன் வந்து வெளியில இருந்து கண்ணாடி மூலியமா பார்க்கறா. அப்போ ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தோன்னா இவனுக்கு லைட்டா வந்து ஒரு மாதிரி சந்தேகம் வருது. சரி டாக்டர் வெளியில வந்தோன்னே இவன் டக்குன்னு இந்த பக்கம் வந்துடுறான். உடனே நீங்க தான் வந்து ரியாவோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல மேடம் நான் வந்து அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்டா இருக்கிற விஷயம், அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. அதனால தான் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது அவங்க உடம்புலயே தெரியுது. ஸோ அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துக்கிறேன். அவங்க கிட்ட எதுவும் பெருசா சொல்லிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாண்டியும் வெற்றியும் வந்து ஸோ ஏதாவது வந்து ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டி சொல்றான், இந்த மாதிரி இடம்லாம் வேணாண்டா, வேற எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, இன்னைக்காச்சும் நல்ல இடமா போய் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுனே சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஐசு பாடுவா இல்லையா, அதை வந்து அந்த பப்பு வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் பாண்டியும் போறாங்க. ஸோ அங்க நிற்கக்கூடிய பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து இங்க வெற்றியையும் இவங்களே 2 பேரையும் விடலை உள்ள. அதனால வந்து ரொம்பவே வந்து கடுப்பாயி எனக்கு வந்து அந்த ஐஷுவை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றேன். ஐஷு வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்றான். ஓ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டா? எனக்கும் உங்க ஃப்ரெண்டு தான். ஆனா என்ன, எனக்கு தான் அவங்கள தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுறான். வெற்றி வந்து சொல்றான், நீங்க வேணா போய் சொல்லுங்க, எங்களை பார்த்தோன்னே உள்ள கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த பவுன்சர்ல ஒரு ஆள் போயிட்டு இந்த மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட அவங்க 2 பேரும் உங்களை தெரியுமா, அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யா வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வந்து கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து இறங்கி போயிடுறாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா கூப்பிட்டு இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரையுமே உள்ள அலோ பண்றாங்க. ஸோ அப்போ ஐசு வந்து பாட்டு பாடுறா. ஐசு வந்து பாட்டு பாடுறத வெற்றி வந்து பயங்கரமா ரசிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாண்டி செமையா குடிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா ரெசார்ட்ல வந்து ரியாவும் ராஜனும் பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ரியா வந்தோடனே வந்து இந்த மாதிரி ராஜன் கிட்ட உனக்கு பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னே ஏன் என்கிட்ட சொல்லலை, என்னை வந்து அந்நியமா நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை சொல்லக்கூடாதுன்னா இல்லை எனக்கு சொல்ல தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அப்பா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கு ராஜன் சொல்றா இல்ல நான் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்பா கிட்ட எப்படி நீ சொல்லாம இருப்ப, நீ சொல்லியிருப்பேன்ல நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீயே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கேன் அப்படிங்கிறத அப்பா கிட்ட சொல்லலை. ஸோ அந்த இதை வந்து நான் எதுக்காக உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ உனக்கு எப்போ வந்து எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுதோ அது வரைக்கும் நானும் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்குள்ளேயே அது ரகசியமா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ராஜனும் சொல்லிடுறான். நீ வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இதை வந்து சொல்லாம இருக்க. ஸோ அதை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஒப்பீனியனுக்கு வந்து நான் வந்து மதிப்பு கொடுக்குறேன். அதனால உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ராஜன் வந்து சொல்கிறான். இதை வந்து கேட்டோன்னே வந்து ரியா வந்து ரொம்பவே ஃபீல் ஆகுறா. ஏன்னா வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ ராஜன் எந்த அளவுக்கு என்னை வந்து புரிஞ்சு வச்சுக்கிறான் அப்படிங்கிறதையும் நினச்சி ரொம்பவே வந்து அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் கட் பண்ணால் பப்பில் காட்டிட்டு இருக்காங்க. வெற்றி வந்து ஐசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஐசு வந்தோடனே ஐசு வந்து என்னம்மா பாடுறீங்க, என்னங்க உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, என்னம்மா வாய்ஸ், ஆஹா ஓஹோன்னு பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எதுக்குங்க அந்த மாஸ்க் போட்டிருக்கீங்க, அந்த மாஸ்க் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் என்ன ஃபேன்ஸ், இதை விட பயங்கரமா ஃபேன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐசு வந்து சொல்றா ஐயோ மாஸ்க் இல்லாமலாம் என்னால பாட முடியாது, எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ வெற்றி இந்த அளவுக்கு புகழ்றதை கேட்டோன்னா ஐசு வந்து என்னை விட நல்லாவே பாடக்கூடிய நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இருப்பாங்கங்க, ஆனா உங்க அளவுக்கு கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, உங்களோட வாய்ஸ்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஐஷுவும் வந்து தேங்க்ஸ் சொல்றா. வெற்றி என்ன சொல்றான்னா நீங்களும் நானும் ஒண்ணுதாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னு கேட்டோன்னே இல்ல உங்களுக்கு பாட பிடிச்சிருக்கு ஆனா கிச்சன்ல இருக்கீங்க, எனக்கு சமைக்க பிடிச்சிருக்கு ஆனா நான் வெளியில இருக்கேன், நம்ம 2 பேரும் சேம் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் ஐசு சொல்றான் நீ என்னதான் இருந்தாலும் நீ நேத்து பண்ண பிரியாணி டாப் நாச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்றா. ஸோ கையில வந்து அந்த ஃப்ளைங் கிஸ் மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டைல் இருக்கும் போல.
ஸோ அந்த கிஸ் பண்றா. உடனே வந்து வெற்றி சொல்றா, என்னங்க பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு கிஸ்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஐஸு சொல்றா, நான் எங்க கிஸ் பண்ணேன், இது வந்து செஃப் கிஸ் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எங்க இன்னொரு டைம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஷை ஆயிடுது. நீ கேட்டதுனால எனக்கு வரல, அதனால நான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஐஸு சொல்றா, இந்த விஷயத்த வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, நான்லாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்றான். ஆனா பாண்டி அப்படின்னு சொன்னோன்னே, அவன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஐஸு வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறா. இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன், அவனெல்லாம் நான் சொன்னா கேட்டுக்குவான் அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்றா. அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து பாண்டி குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்து ஐஸு பயங்கரமா வந்து டென்ஷன் ஆறா. ஏன்னா இந்த அவளை தெரிஞ்சிரும் இல்லையா, அதனால உடனே வந்து ஐஸு மேடம் சொன்னோன்னே ஷூ ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு சொல்றா. அதுக்கப்புறம் அவனை வாயை பொத்தி நீ கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப வெற்றி பாண்டி இழுத்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ பாண்டி அவனுக்கு என்னென்னலாம் வாயில வருதோ எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கான். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, வாங்க வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐஸு, ஐயோ தயவு செய்து அவனை இங்க இருந்து கூப்பிட்டு போ, அவனுக்கு ஏதாவது உளறிட போறான் அப்படிங்கிற மாதிரி வெற்றியும் வந்து பாய் சொல்றான். ஐஸும் வந்து பாய் சொல்லிட்டு அந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க.